திருச்சி காவலர் குடியிருப்பில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் குடும்பத்தினர் முன்பு இளைஞர் வெட்டி படுகொலை செய்த சம்பவத்தில் காவல் உதவி ஆய்வாளரின் குடும்பத்தினர் வீட்டை விட்டு காலி செய்து சென்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. என்ன நடக்கிறது விரிவாக பார்க்கலாம். திருச்சி பீமாநகர் செடல் மாரியம்மன் கோவில் அருகே உள்ள கீழத்தெருவைச் சேர்ந்தவர் தாமரை செல்வன். இவர் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்துள்ளார். இவருக்கும் சதீஷ் என்பவருக்கும் ஏற்கனவே தகராறு இருந்து வந்துள்ளது. தாமரை செல்வனின் மனைவி சந்திரா தனியார் பெயிண்ட் கம்பெனியில் வேலை பார்த்த பொழுது சதீஷ் அவரை கேலி செய்து அவருடன் சண்டையிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த தாமரை செல்வன் தன்னுடைய நண்பர்களை வைத்து சதீஷை கடந்த 7 மாதத்திற்கு முன்னதாக அடித்து மிரட்டியுள்ளார். இதனால் சதீஷின் வேலையும் பறிபோயுள்ளது. ஆத்திரமடைந்த சதீஷ் தனது நண்பர்களோடு சேர்ந்து தாமரை செல்வனை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளனர். அதன்படி திருச்சி பீமாநகர் மார்ச்சிங்பேட்டை காவலர் குடியிருப்பு அருகே இருசக்கர வாகனத்தில் நின்று கொண்டிருந்த தாமரை செல்வனை அரிவாளால் வெட்டியுள்ளனர். அப்பொழுது தன்னை தற்காத்துக் கொள்ள அருகில் இருந்த காவலர் குடியிருப்புக்குள் ஓடிச் சென்று தரைத்தடத்தில் இருந்த வீட்டின் உள்ளே ஓடியுள்ளார். திருச்சி தில்லைநகர் காவல் நிலையத்தில் பணிபுரியும் சிறப்பு உதவி ஆய்வாளர் செல்வராஜ் என்பவரது வீட்டிற்குள் ஓடிய தாமரை செல்வனை விரட்டிச் சென்று வீட்டிற்குள் புகுந்து 5 பேர் கொண்ட கும்பல் சரம் மாரியாக வெட்டி சாய்த்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளது. அப்பொழுது அங்கிருந்த காவலர்கள் மற்றும் பொதுமக்கள் 5 ஒருவரை பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர். 4 பேரை தொடர்ந்து தேடி வந்த நிலையில் சதீஷ், பிரபாகரன், நந்து, கணேசன் ஆகிய 4 பேரையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இதுகுறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி காவலர் குடியிருப்பில் புகுந்து கொலை செய்த குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்து கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியதோடு ஸ்டாலின் மாடல் என்றால் என்ன என்ற கேள்விக்கு நாளுக்கு நாள் குலை நடுங்க வைக்கும் கொலைகளே பதிலாக கிடைக்கின்றன என்று கூறியுள்ளார். காவலர் குடியிருப்பில் தஞ்சம் புகுந்த நபருக்கே பாதுகாப்பு இல்லாமல் போனதை எப்படி விளக்குவார் முதல்வர் என தமிழ்நாடு அரசின் மீது கடும் கண்டனங்களை முன்வைத்துள்ளார். அதேபோல சட்டம் ஒழுங்கு என்ற சொல்லை உச்சரிக்க கூட ஸ்டாலின் அரசுக்கு தகுதியில்லை என பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் பக்கத்தில் திமுக ஆட்சியில் தமிழகத்தில் படுகொலைகள் நடைபெறாத நாளே இல்லை என்னும் அளவுக்கு சட்ட ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது என்று கடுமையாக சாடியுள்ளார். இந்த சூழலில் சம்பவத்தின் எதிரொலியாக சம்பவம் நடந்த வீட்டில் குடியிருந்த சிறப்பு உதவி ஆய்வாளரின் குடும்பம் பெரும் பதற்றத்துடன் இருந்ததால் அந்த வீட்டை உடனடியாக காலி செய்துவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. காவலர் குடியிருப்புக்குள்ளேயே நடந்த இந்த கொடூர சம்பவம் திருச்சி மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் உலுக்கியுள்ளது.